ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம். எரேமியா 18வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். இந்த குயவன் என்ன செய்கிறார் புரியணும்னா, எரேமியாவை கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். இந்த எரேமியா எழுந்து குயவன் வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தபோது இதோ 3வது வசனம், அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். எதை வனைகிறான் என்றால் களிமண்ணை. எதற்காக வனைகிறான் என்றால் பாத்திரமாய் மாற்ற. யார் வனைகிறார்? குயவன் வனைகிறார். ஆமென். ஆடுக்கு மேய்ப்பன் தேவை, பிள்ளைக்கு தகப்பன் தேவை, களிமண்ணுக்கு குயவன் தேவை. ஏசாயா 64வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென். நீ அப்படியே எரேமியா 18க்கு வந்துருங்க. ஆமாம், அங்கங்கே சுத்துவோம், ஆனால் இங்கே வந்துடுங்க. இன்னைக்கு மெசேஜே சுத்தல் தான். ஆமாம் ஆமாம். சுத்துனா தலை வலிக்கும், ஆனால் அவர் சுத்துனாதான் அந்த தலை நிமிரும். ஹல்லேலூயா. ஏன்னா குயவன் என்ன செய்கிறார்னா, திரிகையிலே வனைந்து கொண்டிருக்கிறார். வனைகிறதுக்கு கீழே ஒன்று சுத்தும் பாருங்க. ஆமென். மெதுவா இல்ல. அதுக்கு நம்ம இந்த ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி 1 2 3 4 கிடையாது. அவர் அப்படி மெதுவா வச்சுட்டு ப்ராசஸ்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த வார்த்தையானவரை பாட்டு ஷூட் பண்ண போறனால நிறைய பார்த்துட்டு அதில் ஆமென். மண்ணு வெளியே கிடக்க மண்ணை எடுத்து வச்சு கீழே போட்டு மிதிச்சு, நல்லா மிதிச்சு, லைட்டெல்லாம் கிடையாது, நல்லா மிதிச்சு, அதுக்கப்புறம் கையில் எடுத்து பிசைஞ்சு, அதுக்கப்புறம் இந்த திரிகையில் தூக்கி வச்சு அந்த திரிகையை அப்படி சுத்த விடுவார். நல்ல ஸ்பீடா சுத்தம். அதை பார்த்தாலே தலைவலிக்கும். நாம சகிப்போம், ஆனா நம்ம படுற வேதனையை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைவலிக்கும் தெரியுமா? வந்து கேட்பாங்க, எப்படி இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தியே இதுதான். ஆண்டவர் கேட்கிறார், இந்த குயவன் செய்தது மாதிரி நான் உனக்கு செய்யக்கூடாதா? என்ன கேள்வி ஆண்டவரே. சிலருக்கு இந்த கரங்கிறது பிடிக்காது. இந்த ராட்டில எல்லாம் ஏற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வரும்? ஆமே. என்ன உம்முன்னு பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் சண்டே எடுத்ததும் ஆமே. ஹல்லேலூயா. சுத்த விடுறது அவர். நான் தலை கரங்கி விழுவதற்கல்ல, தலை நிமிர்ந்து தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. இந்த குயவன் களிமண்ணை எடுத்து வைக்கிறார். ஒரு மண்ணை குயவன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே திட்டம் பண்ணுகிறார். தேவன் மண்ணினாலே மனிதனை உருவாக்கும் போது அவர் முதலாவது திட்டம் பண்ணுகிறார். அந்த திட்டம் தான் என்ன? நாம் நமது சாயலாய் மனிதனை உருவாக்குவோம் என்று அவர் திட்டம் பண்ணுகிறார். திட்டம் பண்ணின பிறகு தேவன் மண்ணை எடுக்கிறார். திட்டம் பண்ணின பிறகுதான்
தேவன் நம்மளை சும்மா அல்ல சுத்த விடுறது. அவருடைய திட்டம் ஏசாயா 14:24 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் நினைத்திருக்கிறபடி, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். எரேமியா 29:11 எனக்கு தெரியும் உன்னை எவ்வளவு நாள் சுத்த விடணும்னு. ஆமென். ஆண்டவரே, எனக்கு தலைவலிக்கு எனக்கு இது ஒத்துக்காதெல்லாம் சொல்லக்கூடாது. ரோமர் 9:21 அந்த குயவனுக்கு அந்த களிமண் மேல அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். ரோமர் 9:21 வாசிங்க. மிதியிட்ட ஒரே அந்த மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஆமென். அதிகாரம் இல்லை கேட்கிறார். அதிகாரம் இல்லையே எனக்கு உன் மேல? இருக்காண்டவரே, சுத்த விடுங்க, சுத்த விடுங்க. ஆமென். சரி, வெளியே போட்டு களிமண்ணை மிதிச்சாச்சு, அதுக்கப்புறம் பெசஞ்சாச்சு, முடிஞ்சு வீட்டுக்குள்ள கொண்டு போனதும் எல்லாம் சால்வ் ஆயிரும் பார்த்தா மெயின் ஐட்டமே வீட்டுக்குள்ளதான் இருக்கு, திரிகை. ஆமென். அப்படி தூக்கி வச்சதும் கர்த்தர் என்னை என் ஸ்தானத்தில் வைத்தாருன்னு சொல்றதுக்குள்ள ஏசப்பா கரங்க ஆரம்பிக்குது. கரம் அது மெதுவா இல்ல, வலிக்குதா வலிக்குதா வலிக்குதான் இல்ல, இப்படி சிலரை கரக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் காலையில தூங்கலாம் நினைச்சதுக்கு அப்புறம் தட்டி எழுப்பி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். கேளு, ஏன் உன்னை கறக்கிறார் நீ கேளு. ஹல்லேலூயா. ஆமென். நேரம் இன்னைக்கு இல்ல, செய்தி பெருசு. ஆனாலும் சுருக்கமாய் 3 காரியங்களை மட்டும் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போ இதை பார்க்கும்போதே, நீங்க கொஞ்ச நேரம் பார்க்கும்போதே நமக்கே கொஞ்சம் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். ஏன் இந்த திரிகையில வைத்து நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போன்னு சொல்றார். குயவன் வீட்டுக்குள்ள போகும்போது முதல் பார்த்த பார்வை என்ன? அந்த எரேமியா பார்த்த பார்வை என்ன அப்படின்னா, வணைந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு இப்படி செய்யக்கூடாதா? ஆமென். என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினது. நான் நினைச்சேன் உன் மேல எனக்கு உரிமை இருக்குன்னு, அதான் செஞ்சான. நீ என்கிட்ட சில நேரத்தில் கேள்வி கேட்குறியப்பா. நாம ஒருத்தங்க மேல இருக்க ஒரு உரிமை இல்லை, சில காரியங்கள் அவங்கள்ட்ட கேட்காமலே செய்யும்போது யார்கிட்ட கேட்டு செஞ்சீங்கன்னு கேட்டாலே நமக்கு எங்க எந்த எந்த இடத்துல அது பாதிப்பு வரும்னா, அப்போ எனக்கு இங்க உரிமை இல்லையா? அதான் கேட்கிறார், நான் செய்யக்கூடாதா? உனக்கு உரிமை இல்லையா? அதிகாரம் இல்லையோ? ஏன் இப்படி சுத்த விடுறார்? முதல் காரியம், இந்த மண்ணு பல இடங்களிலிருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். இது பாத்திரமா உருவாகணும்னா முதலாவது அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். ஒழுங்குபடுத்தப்பட, எந்த போர்ஷன் கீழே இருக்கணும், எந்த போர்ஷன் மிடில் இருக்கணும், எந்த போர்ஷன் வளையணும், எந்த போர்ஷன் மேல இருக்கணும், அது ஒழுங்குபடுத்தப்பட இந்த திரிகையில வைத்து சுத்தவிட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. எந்த ஒரு காரியமும் பூரணம் அடைவதற்கு முன்பு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியமும், இந்த வார்த்தைகளை நல்ல கவனிக்கணும், தேவன் விரும்பாத காரியங்களில் ஒன்று ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருக்கிறது, ஒழுங்கின்மை. சும்மா ஒரு மண்ணை அப்படி எடுத்துட்டு பாத்திரமா மாறு அப்படி செய்யல, அது ஒழுங்குபடுத்துகிறார். ஆண்டவருக்கு எது பிடிக்காதுன்னா இந்த ஒழுங்கின்மை ஆண்டவருக்கு பிடிக்காது.
எரேமியா 4:23 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஒழுங்கின்மை உண்டானது? ஒழுங்கின்மைக்கான காரணம் என்னவென்றால் அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. They had no light. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததா? ஏனா வானத்தை பார்த்தேன், ஒளி இல்லை. அப்ப மேல இருந்து கிடைக்க வேண்டிய ஒளி பூமிக்கு கிடைக்காததுனால அது ஒழுங்கின்மையாய் மாறிற்று, அது வெறுமையாய் மாறிற்று. நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க. மேலிருந்து கிடைக்க வேண்டிய ஒளி பூமிக்கு கிடைக்காததுனால அது ஒழுங்கின்மையாய், அது வெறுமையாய். ஒழுங்கின்மை வந்துட்டனாலே தரித்திரம் வந்துடும் அர்த்தம். ஒழுங்கின்மையின் ஒரு அடையாளம் தான் சோம்பல். அதனாலதான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட சோம்பேறியை நீ எவ்வளவு நேரம் படுத்து தூங்குவாய், நீ எப்படியே மாறுவியா? தரித்திரமா மாறிடுவா. போ, எறும்பு கிட்ட போ. ஆமென். அதாவது சோம்பேறியை விட எறும்பு பெஸ்ட்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. நாம சர்டிபிகேட் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். ஒழுங்கின்மை, ஒளி இல்லாத இடத்துல வானத்திலிருந்து மேலிருந்து கிடைக்க வேண்டிய ஒளி கிடைக்கலன்னா வாழ்க்கை ஒழுங்கின்மையாயிரும். அதனாலதான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியை பார்த்து ஆவியானவர் பாராட்டின கிருபை, பரலோக தேவன் பாராட்டின கிருபை என்ன? வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். எல்லாம் அந்த ஒழுங்கு ரொம்ப முக்கியம். இன்னும் ஏங்க எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்ட போது ஏசாயாவை அனுப்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அடுத்து யார் அந்த ஸ்தானத்தில் இருக்கணும்? உன் சொத்து எந்த பிள்ளைக்கு போகணும்? ஏன்னா இந்த வார்த்தையை தியானித்த போதுதான் ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் நடக்கணும் என்பது தேவ சித்தம். ஆபிரகாம் பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கு வீட்டில் இஸ்மவேல் முதலாவது பிறந்தான். அடுத்து ஈசாக்கு வாக்குத்தத்த சந்ததியாய் சாராளுக்கு பிறந்தது ஈசாக்கு. அதன் பிறகு ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டிகள் இருந்தாங்க, கேத்துராளுக்கு பிறந்த பிள்ளைகள் இருந்தார். ஆனா ஆபிரகாம் எப்படி ஒழுங்குபடுத்துறார் பாருங்க. ஈசாக்கு வளர ஆரம்பிக்கும் போது இஸ்மவேலை ஒரு துருத்தி தண்ணீர் கொடுத்து அவனை இன்னொரு இடத்துல செட்டில் பண்ண அனுப்பிட்டார். கேத்துராளின் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிட்டார். தனக்குண்டான எல்லாவற்றையும் அவர் ஈசாக்குக்கு கொடுக்கிறார். ஏன்? நாளைக்கு இவங்களுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது. அதனுடைய ரிசல்ட், ஆபிரகாம் மரித்த போது இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்து நின்று அடக்கம் பண்ணாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல வெட்டுக்குத்து விழுந்திருக்கும். ஆமென். வீட்டு காரியம், ஏன்னா அந்த ஒழுக்கம், இந்த ஒழுங்குபடுத்துறது என்பது அது பரலோகம் செய்யறது. அது பரலோகம் கொடுக்கிற கிருபை, பரலோகம் கொடுக்கிற ஞானம். ஒரு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்களா? இருக்கும் போதே காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு ஒரு ஓட்டத்தை முடிக்கும் போதே ஒரு நிறைவோடு முடிக்கணும்னா எசேக்கியா ராஜாக்கு சொல்ற, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. என்னென்ன செய்யணுமோ உனக்கு காலம் இல்லப்பா, கொஞ்சம் தான்ப்பா இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாரும் திணறிடுவாங்க. ஆமென். ஒழுங்கு என்பது மிக மிக அவசியம். ஆராதனையில ஒழுங்கு வேணும், வாழ்க்கையில ஒழுங்கு வேணும், குடும்பத்தில் ஒழுங்கு வேண்டும். ஏன் ஒழுங்கின்மை வர காரணம் என்ன? ஒளி இல்லை. பூமி ஏன் ஒழுங்கின்மையா இருக்கிறது தெரியுமா? வானம் ஒளி இல்லாதிருந்தது. இருளை உண்டாக்க வேண்டிய தேவையில்லை, லைட் ஆஃப் பண்ணாலே போதும். ஆனா வெளிச்சத்தை உண்டாக்கணும். ஆமென். வெளிச்சத்தை உண்டாக்கணும். ஏசாயா 40வது அதிகாரம், யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும்.
சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அடுத்த வார்த்தை, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து ஏன் இப்படி பண்ணினார் தெரியுமா? இவங்களை ஃபார்ம் பண்றதுக்கு அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். எகிப்தில் அடிமைத்தனத்துக்குள்ளிருந்த போது இவர்களுக்கு ஒழுங்கில்லாமல் இருந்தது. கர்த்தர் இவர்களை புறப்பட பண்ணும்போது நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒழுங்குபடுத்தி தான் சுதந்திரிக்க வைக்கிறார். ஒழுங்குபடுத்தி தான். என்னாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 34வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் கொடிகளின் கீழ் இறங்கி யார் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். இதுதான் தேவனுடைய. அதனாலதான் ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது கூட பிராகாரத்தில் என்ன இருக்கணும், பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்க வேண்டும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்க வேண்டும். பிராகாரத்தில் இருக்கிறது இங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கிறது அங்க இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எவ்வளவு தெளிவு, ஏன்னா ஒழுங்குபடுத்தினதுக்கு அப்புறம் தான் கிரியை வெளிப்படும். இஸ்ரவேல் புத்திரர் எப்படி பிரயாணம் பண்ணாங்களாம் ஆண்டவர் சொல்லிட்டார். என்னாகும் 2 ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், யூதா கோத்திரத்தின் கொடி கீழே யூதா கோத்திரம் நிக்கணும், பென்யமீன் கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கொடியை வைத்து அந்தந்த கோத்திரத்தின் கொடி கீழே நீங்க புறப்படும் போது அந்த உங்க லைன்ல வந்துருங்க, உங்க ஏரியால வந்துருங்க. ஏன்னா ஆண்டவர் ஒழுங்கின்மையை அவர் விரும்பவில்லை. ஆமென். நாம எல்லாம் அடிப்படை விஷயத்திலே தவற ஆரம்பிச்சிருவோம். ஆமென். சரி, வெளியே போகலாம், தலையை வாரிட்டு போகலாம்னு பார்த்தா சீப்பை காணாது வச்ச இடத்துல. அதுக்கப்புறம் கோத்திரத்துக்கு வருவோம். முதல்ல இங்க இருந்த சீப்பங்க அது ஃப்ரெண்ட் ஹால்ல கிடக்கு, அது சிஸ்டர் தலையிலேயே இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் கொடிகளை வரலாம். முதல்ல சீப்பு சோப்புக்கு வருவோம். ஆண்டவர் அப்ப ஒரு காரியம் பாருங்க, எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு, இனி கானான் இருக்கு. ஆனா அங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி அவர் ஏன் சுற்றி நடக்க பண்ணுகிறார், ஏன் இந்த திரிகையில வைத்து சுத்த விடுறாருன்னா ஒழுங்குபடுத்த. அதனாலதான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து ஆமோஸ் 9வது அதிகாரத்தில் இருக்கிறது அல்லவா அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அதை வாசியுங்கள். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் எடுத்தீங்களா? 12வது வசனம், அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி. பாத்தீங்களா அந்த வார்த்தையை? சீர்படுத்தினா எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதன் பிறகு நான் ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிறார். என் குடும்பம் மேன்மைப்படுத்தப்படணும்னா நான் என் குடும்பம் முதல்ல ஒழுங்குபடுத்தப்படணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போக 11 நாட்கள்ல போயிடலாமா? 11 days, 11 நாள்ல போயிடலாம். சரி 11 கூட விடுங்க, 1 மாசத்துல போயிடலாம். இன்னும் விடுங்க, சரி ஒரு 2 மாசம் வச்சுக்கோங்க. ஆனா ஏன் இந்த 40 வருஷம்? ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி கொண்டு போகும்போது அநேகர் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி விலகும் போதுதான் ஆண்டவர் கேட்கிறார், நான் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரே, என்ன நீங்க தூக்கி எடுத்தது நான் நினைச்சேன், என்ன இப்ப தூக்கி வைப்பீங்கன்னு. ஆனா என்ன சக்கரத்துல வச்சு சுத்தல ஆண்டவரை விடுறீங்க. புரிஞ்சுக்கோ, உனக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனா நான் உன்னை ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறேன், உன்னை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். யார் தேவனால் ஒழுங்குபடுத்தப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் தேவனால் உயர்த்தப்படுவார்கள். யார் தேவனால் சீர்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமால் தேவனால் ஸ்திரப்படுத்தப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் அதுதானே நமக்கு வெளிச்சமாய் காண்பிக்கிறது. ஆமென். நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும்
பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். அதுக்கு அப்புறம் தான் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகிறதுக்கு முன்னாடி கரடானவை சமமாகணும், பள்ளங்கள் நிரப்பப்படணும். சிம்பிளா சொல்லணும், ஒழுங்குபடுத்த வேண்டிய பகுதிகள் ஒழுங்குபடுத்தணும். ஆண்டவரே என் தேசத்தில் எழுப்புதலை தாரும் என்று கேட்பது தவறல்ல. ஆனால் எழுப்புதல் அந்த மகிமை வெளியரங்கம் ஆகிறதுக்கு முன்னாடி சபைகள் ஒழுங்குபடுத்தப்படணும். நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? எகிப்து பெலிஸ்திய தேச வழியாய் செல்லுகிறது சமீபமா இருந்தாலும், அப்ப சமீபமா போறதுக்கான வழி எல்லாம் இருக்கிறது அல்லவா? ஆமென். ஆனா ஆண்டவர் சுற்றி நடக்க பண்ணுகிறார். ஆண்டவர் அந்த மிதியோட வலி முடிஞ்சுன்னு நினைச்சேன், அந்த பிசையதோட வலி முடிஞ்சுன்னு பார்த்தேன். ஆனா இதுக்கு அந்த மிதியே ஆமே ஆமே அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ காலாட்களோடு ஓடும் போதே சோர்ந்து போவாயானால் குதிரையோடு ஓடும் போதுதான் ஆண்டவர் இதுக்கு அந்த காலாட்களோடு ஓட விட்டதுக்கு பரவாயில்ல. சிங்கம் கரடி பிரச்சனை முடிஞ்சு கோலியாத் வந்தா இதுக்கு அந்த கரடியே, இதுக்கு அந்த வீட்டில் இருக்கிற கரடியே, அப்படிலாம் தோணும். ஆமே இல்ல, ஆண்டவருடைய பார்வை. யோசேப்பின் சகோதரர்கள் வருகிறார்கள், உணர்த்தப்பட்டார்கள். போன வாரம் அதை தியானித்தோம். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி அடுத்த பகுதிக்கு வேகமாய் செல்ல விரும்புகிறேன். இப்பொழுது சிமியோனை கட்டி வச்சாச்சு, போயிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்து அதே பணப்பைய அந்த விஷயத்தில் உண்மையாக இருக்கிறாங்க. நாங்கள் கொண்டு போன பணப்பை எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது இது உங்களுக்காய் கட்லைட்ட புதையல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது யோசேப்பு என்ன சொல்லுகிறார்னா, அவர்களை உட்கார வையுங்கள் என்று சொல்லி போஜனம் கொடுக்க பந்தி யோசேப்போடு கூட பந்தி உட்கார வைக்கிறார்கள். அப்படி உட்கார வைக்கும் போது எப்படி உட்கார வைக்கப்படுகிறார்கள் என்றால், ஆதியாகமம் 43வது அதிகாரம் 33வது வசனம். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியம். யாருக்கு முன்பாக? சத்தமா சொல்லுங்க. யோசேப்புக்கு முன்பாக எப்படி உட்கார வைக்கப்படுகிறார்கள்? ஒழுங்கின்படி. நாம் யாருக்கு முன்பாக இருக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக. இது யாரால் உட்கார வைக்கப்படுகிறார்கள்? யோசேப்பு கட்டளையிட. ஏன்னா உட்கார வைக்கிற வேலைக்காரர்களுக்கு தெரியாது இதுல யாரு மூத்தவன் யாரு இளையவன் தெரியும். ஆனா யோசேப்பு சொல்றார், அண்ணா இருக்கிறான் பாரு, அவனை ஃபர்ஸ்ட் உட்கார வை. ரெண்டாவது தூங்கிட்டே இருக்கிறான் பாரு, அவனை அங்க உட்கார வை. ஆமென். மூணாவது எதுக்கு ஆமீன்னு சொல்லோன்னே தெரியாம சொல்லிட்டு இருக்கிறான் பாரு, அவனால உட்கார வை. நாலாவது வெளியே இறங்கி ஓடலான்னு பார்க்கிறான் பாரு, அவனை உட்கார வை. இப்படி ரூபன் முதல் இது யோசேப்புக்கு முன்பாக. அப்ப நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர், என்னை தேவன் தம்முடைய இரத்தத்தால் கழுவி என்னை ராஜாவாக ஆசாரியனாய் மாற்றினது எதற்கு தெரியுமா? தூதனுக்கு முன்பாய் நிறுத்துவதற்கல்ல, சிங்காசனத்துக்கு முன்பாய் நிறுத்துவதற்கு. அப்படி என்றால் அவர் என்ன செய்கிறார்? ஒழுங்குபடுத்துகிறார். அப்படி ஒழுங்குபடுத்தி வைக்கப்பட்ட பிறகு 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யோசேப்பு தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பி. யோசேப்பு தனக்கு முன்னாடி, நல்ல இந்த வார்த்தைகளை கவனிங்க, இது இவங்களுக்கு தெரியாது. இவங்க வந்தது தானியம் வாங்க, ஆனா இவங்க வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்ட பிறகு இவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின பங்கு யோசேப்புக்கு முன்னாடி இருக்கிறது. வேற யாருக்கு முன்னாடி இருந்தாலும் விழுங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்தா சேஃபா இருக்கும்.
அதனாலதான் ஆயத்தம் பண்ணி அவர் வைச்சிருக்கிறாருங்க. நமக்கு நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஒழுங்குபடுத்தப்பட்டா, ஆமாம், அந்த யோசேப்பு எப்படி கட்டளை இடுகிறார், இதை எடுத்து அவனுக்கு கொடு. அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். கடைசி வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள். என்னை சந்தோஷப்படுத்துகிற இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ண போது ஆவியானவர் எழுதி வைத்த வார்த்தை இதுதான். பாருப்பா, உன் வாழ்க்கையில உன்னை சந்தோஷப்படுத்துற பங்கு என் முன்னாடி இருக்கு. ஆண்டவரே, அப்பா, நான் இவ்வளவு நாள் ஓடி ஓடி உழைச்சி இல்லப்பா, ஃபேமிலி எல்லாம் பெருசாகுது, வருமானம் எல்லாம் சின்னதா இருக்கு, வீட்டில் இருந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு தான் வராங்க தானியம் வாங்குறதுக்கு. ஒன்றும் இல்லை, வீட்டில் உண்மையில இந்த சகோதரர்களுடைய நிலைமை என்பது தானியம் தீர்ந்தது, எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் தான் திரும்பியும் வராங்க. வீட்டில் சாப்பாடு இல்லை, வெளியே ட்ரெஸ் போட்டுட்டு வேற என்ன செய்ய முடியும்? வந்து உக்காந்தாச்சு, வீட்டில் சாப்பாடு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஆமே. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக டிசம்பர் 25 காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாங்க, இன்னைக்கு மத்தியானம் இந்த வீட்டுக்கு போ அப்படின்னு. சரி ஆண்டவர், இன்னைக்கு டிசம்பர் 25 பொதுவாக வெளியே போக, ஆண்டவர் சொன்ன இப்போ ஒரு கேக் வாங்கிட்டு போ அப்படின்னு. ஆமே. ஒரு மத்தியானம் ஒரு 12 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு போனான். அந்த வீட்டில் என்ன அடுப்பு எரியவே இல்லை. அவன் எனக்கு அந்த வீட்டு நிலைமையை நினைச்சு அழுக வந்ததை விட இந்த வீட்டு மேல அங்க ஒருத்தர் துடிச்சிட்டு இருக்கிறாரு, அதை நினைச்சுதான் அழுக வந்துச்சு. ஆமென். உங்களை நான் திக்கற்றவர்களாக விட அப்பா இருக்கிறாருங்க. எதுக்குங்க கவலைப்படுறீங்க? ஆமென். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் ஓ கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். என்னை வளமாய் நீ நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர் என்னையா கைகளை முடிந்தால் உயர்த்தி சொல்லுவோம். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் உங்க அன்புக்கு இணை இல்லப்பா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை மகிழ்விக்க வேண்டிய பங்கு அந்த யோசேப்புக்கு முன்னாடி இருக்கு. சகோதரர்கள், இப்ப தெரியுதா ஏன் உன்னை இப்படி எல்லாம் சுத்த விட்டார்? போய் அவனை கூட்டிட்டு வா, இவனை கூட்டி, என்ன ஆண்டவரை என்னை அலைய விட்டுறீங்க? நான் வந்து இங்க பாரு, நீ கேட்ட தானியம் உன்னை மகிழ்விக்காது, ஆனா நான் கொடுக்கிற பங்கு உன்னை மகிழ்விக்கும். நம்ம எல்லாம் இன்னைக்கு எது போதும்னு நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம கேட்கிறோம் தெரியுமா, கொஞ்சம் காரியங்கள் அது கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம். அது கிடைச்சாலும் நீ திரும்பி வரணும், அது தீந்துரும். ஆனா ஒன்னு மகிழ்விக்கிற பங்கு இருக்கு தெரியுமா? அது இதோ யோசேப்புக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில். அதன் அர்த்தம் என்ன? அவங்கள உட்கார வைக்கிறது வர யோசேப்பு சாப்பிடவே இல்லை, வெயிட் பண்றார். உட்காரட்டும், இவா இத ரூபனுக்கு கொடு, இத சிமியோனுக்கு கொடு, இத லேவிக்கு கொடு, இத யூதாவுக்கு கொடு, இத பென்யமீனுக்கு கொடு. அந்த கூட்டத்தில் யார் லாஸ்டா உட்கார வைக்கப்பட்டிருப்பா தெரியுமா? பென்யமீன். லாஸ்ட் எல்லாருக்கும் செஞ்சுட்டு உனக்கு கடைசி செய்யறாருனா, எல்லாருக்கும் செய்யறதை விட உனக்கு 5 மடங்கு செய்யறாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி
எல்லாருக்கும் செஞ்சுட்டு உனக்கு கடைசி செய்யறாருன்னா தாவீதுக்கு வீட்டுல கடைசி அழைப்பு, கடைசி அழைப்பு. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கடைசி ஒரு கார்டு மீதி யாரு கொடுக்கலாம், சரி அவங்களுக்கு கொடுப்ப போடு. எல்லாருக்கும் செஞ்சுட்டு ஆண்டவரே படிச்சு முடிச்சு எல்லாருக்கும் உடனே வேலை, எனக்கு தான் கடைசி, கொஞ்சம் உட்காரு, என்ன அவசரம், இப்படி எல்லாம் சொல்லி நிறைய இடத்துல உட்கார வைப்பாங்க. 5 மடங்கு. ஹல்லேலூயா. நான் நம்புவேன் மட்டுமே என் நம்பிக்கையே நீர்தான். நான் நம்புவேன், நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே, நம்பிக்கையே நீர்தான். வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்டால் மகிழ்விக்கிற பங்கு நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்டால் மகிழ்விக்கிற பங்கு நமக்கு கிடைக்கும். ஆமென். காயின் இடத்துல கர்த்தர் என்ன சொல்லுவார், நீ நன்மை செய்தால் உனக்கு ஒரு மேன்மை அவர் வைத்திருக்கிறார். அந்த மேன்மை தான் என்ன தெரியுமா, அங்கீகரித்தல். அங்கீகரித்தல். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அங்கீகரித்தார். 6 நாட்கள் ஆபேலுடைய வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்டது. 7ஆம் நாளிலே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. என்னுடைய ஆராதனை, என்னுடைய துதி ஸ்தோத்திரங்கள், நான் ஏறெடுக்கிற ஜெபங்கள், நான் பாடுகிற பாடல்கள், இது தேவன் அங்கீகரித்தால் எனக்கு கிடைக்கிற பெரிய மேன்மை. அது பெரிய மேன்மை. ஹல்லேலூயா. நான் எவ்வளவு நல்ல பாடுறேன் என்பதெல்லாம் எனக்கு மேன்மை. நான் சுமாரா பாடினாலும் என் பாட்டை அவர் அங்கீகரிக்கிறார், அதான் மேன்மை. மேன்மையை புரிஞ்சுக்கணும். நீ நன்மை செய்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்குப்பா, ஆண்டவரே என்ன செஞ்சிருக்கணும் அந்த இடத்துல, ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா ஆண்டவர் கிருபை செய்வார். காயின் எப்பப்பா நீ அழுத, சாபம் விழுந்த போது ஐயோ என்னால தாங்க முடியாதுன்னு அழுதியே, பாவம் வாசற்படியில படுத்திருக்குன்னு சொல்ல போது அழுதியா நீ? இன்னைக்கு எல்லாருக்கும் பாவ உணர்வு நினைச்சு அழுவது குறைவு. இன்னைக்கெல்லாம் எகிப்தின் வேதனை நினைச்சு தான் அழுகிறார்களே தவிர எகிப்தின் கட்ட நினைச்சு அழுகிறது இல்ல. நான் இந்த எகிப்துக்குரியவனா இல்ல. 5 வருஷம் பஞ்ச காலம் முடிச்சுட்டு கிளம்பணும். யாக்கோபு மரிக்கும் போது சொல்றார், என்ன கானானுக்கு தூக்கிட்டு போயிரு. யோசேப்பு மரிக்கும் போது சொல்றார், நீங்க போகும்போது எலும்பு கூட இங்க இருக்க கூடாது. ஆமென். கானானை தரிசனமாய் கொண்டு வாழ்ந்தவர்களை எகிப்தால் அடிமைப்படுத்த முடியவில்லை. ஆனால் இம்மைக்காக மட்டும் வாழ்ந்து கொண்ட இஸ்ரவேலரை பார்வோன் அடிமைப்படுத்தினார். அடிமைப்படுத்தப்படுகிற இடத்துல ஒழுங்கின்மை வந்துடும். ஒழுங்கேனா அது இருள், இருள், இருள். வாழ்க்கையில ஒழுங்கின்மை. இன்னைக்கு புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று ஒரு லட்சியம் இல்லாமல், ஒரு லெக்கு இல்லாமல், ஒரு தரிசனம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒழுங்கின்மை. என்னை தேவன் தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை தேவன் பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை தேவன் இந்த தீபத்தை அணையாமல் வாழ வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை இப்படி ஒரு சூழ்நிலையில பிறக்க வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் நீரனை நடத்தும். நம்முடைய முகத்தின் ஒளியை என்மேல் பிரகாசிக்க பண்ணோம், பிரகாசிக்க பண்ணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒழுங்குபடுத்தப்பட்டால் நாம் மகிழும்படியான பங்கு நமக்கு கொடுக்கப்படும். 3 நாட்கள் இயேசுவின் பாதத்திலே வனாந்திரத்திலே ஜனங்கள் 5000த்துக்கும் அதிகமானோர் உட்கார்ந்திருந்த வசனம் கேட்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம ஆயிற்று. அப்பொழுது சீஷர்களிடத்தில் நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சொல்லும்போது, எப்படி ஆண்டவரே 5 மீனும் 5 அப்பம் 2 மீனும் தான் இருக்கு, இது இவங்களுக்கு எப்படி பத்தோன்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றார், நீங்க அவங்கள உட்கார வைங்கன்னு சொல்லும்போது அவர்கள் 50 பேரா உட்கார வைக்கப்படுறாங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவர் ஒழுங்குபடுத்துறார். பாத்தீங்களா? எந்த ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும், ஒரு சின்ன விஷயம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் இந்த செய்தியை சீஷர்கள் கேட்டு வந்து பார்த்தபோது யோவான் 20 சொல்லப்பட்டிருக்கிறது,
அவரை சுற்றி இருந்த சீலை ஒரு ஓரத்தில் மடக்கி வச்சிருந்தான். அல்லேலூயா. நாம் எல்லாம் காலையில் எழும்போது உயிர் தெழுந்தோன்னு வெளியே வருவோம். ஆமென். அவர் எழும்பி அவர் போட்டிருந்த அவரை சுற்றி இருந்த ட்ரெஸ்ஸை மடக்கி வச்சுட்டு வெளியே போறார். ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல ஒழுங்கு இருக்கும். அவர் இருக்கணும்னு விரும்புறவங்க ஒழுங்க விரும்புவாங்க. 50 பேரை உட்காரவை அழகா உட்கார வச்சாச்சு. இப்ப அந்த இடத்துல அவர் தம்முடைய கிரியை வெளிப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, திருப்தி அடைந்தார். மகிழ்ச்சி உண்டாகணும், திருப்தி உண்டாகணும். இது இல்லைன்னா வாழ்ந்து என்னத்துக்குங்க? எதுக்குங்க காலையிலேருந்து நைட்டு வர நான் ஓடி ஓடி வேலை செஞ்சு உழைச்சி எனக்கு மகிழ முடியலை, எனக்கு திருப்தி இல்லைன்னா அந்த பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிக்கலைன்னு தானே அர்த்தம். மகிழ்ச்சி, திருப்தி, நிறைவு இதெல்லாம் தர்றது அந்த ஒளி. ஆமென். கஷ்டப்பட்டு சிலரெல்லாம் பாருங்க 24/7 உழைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில எவ்வளவு கோடீஸ்வரர்கள் தூங்கவே முடியாம, எத்தனை கோடீஸ்வரர் தூங்கவே முடியாம இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிருக்கும் தெரியுமா? ஒரு லெவல் தாண்டி ஓடி எதையோ நோக்கமா வச்சு ஓடி கடைசியில் மனைவி கூட பேசி நாளாச்சு, பிள்ளைங்களை பார்த்து நாளாச்சு. ஆமென், ஆமென். ஒரு நிறைவு. பஞ்ச காலத்துல ஒரு கூட்டம் மகிழுது. ஏன்? யோசேப்புக்கு முன்பாக வைக்கப்பட்ட பங்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். அந்த பங்கை என் பணத்தால வாங்க முடியாது, என் பணத்தால வாங்க முடியாது. ஆனால் நான் யோசேப்பால் ஒழுங்குபடுத்தப்படும் போது அவரால் எனக்கு கிடைக்கும், அவரால் எனக்கு கிடைக்கும், அவரால் எனக்கு கிடைக்கும். இந்த ரூபன், சிமியோன், லேவி உட்பட அத்தனை பேரும் ஒரு பணப்பையை கொண்டு வந்தாங்க தெரியுமா? அதால வாங்க முடியல. அதால வாங்க நம்ம என்னங்க வாங்கி என்ன செய்ய முடியும்? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். சீஷர்கள் போய், ஆண்டவரே நாங்க போய் வாங்கிட்டு தானே வரணும்னு சொல்லும் போது, நீ வாங்கிட்டு வந்து அப்பத்தை கொடுத்துடலாம்பா, ஆனா அந்த அப்பம் அவர்களுக்கு திருப்தி ஆகணும்னா அதை நான் கொடுக்கணும். அதனால கர்த்தர் சொல்ற, உன்கிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடுங்கிறார். பேதுருவே, நீயா எடுத்து கொடுத்துறாத, நான் எடுத்து தரதை கொடு. அங்க திருப்தி, அங்க மீதி. உட்கார ஒழுங்குபடுத்த வைக்கிறார். அப்படியே உட்காந்துக்கோங்க. அப்படியே ஆண்டவரை பாருங்க. வா, பஸ்கா ஆயத்தமாக்கணும். அப்பொழுது சீஷர்கள் நாங்க எங்கே ஆயத்தமாக்க கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், லூக்கா 22வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 12வது வசனம், நீ ஒரு வீட்டுக்கு போங்கிறார், அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அப்ப தேவனுடைய மனசுல எந்த வீடு ரெஜிஸ்டர் ஆகுது பாத்தீங்களா? பெரிய வீடு இல்ல, ஒழுங்குபடுத்தப்பட்ட வீடு. ஏங்க எந்த வீட்டுக்கு போயிருக்கலாம்? அந்த கூரையை பிரிச்ச வீட்டுக்கு போயிருக்கலாம்ல ஆண்டவர். கூரையை பிரிச்ச வீட்டுக்கு எத்தனை இடத்துல போனார்? பேதுரு வீட்டுக்கு போனார், பேதுருக்கு மாமியை சுகமாக்கினார். 10 சீஷர்கள் இருக்கிறாங்க, 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. பேதுரு உங்க வீட்டுக்கு போகலாமா? அப்படி கேட்கல. அவர் ஐக்கியம் கொள்ளணும். அவர் மனசுல எது முதல்ல வருதுன்னா, எந்த வீடு ஆயத்தமா இருக்கு, எந்த வீடு ஆயத்தமா இருக்கு. நீ போ, ஒருத்த தண்ணி எடுத்துட்டு போ. என்ன டைமிங்? 11வது வசனத்தை வாசிங்க. அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் 10வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். கவனிச்சிங்களா? நாம எப்போ தண்ணி எடுக்கணும்னு அவர் தீர்மானிக்கிறார். அவர் போட்ட இன்னைக்கு 10 மணிக்கு இவன் மீன் கடைக்கு மீன் வாங்க போறான். தெரியும், தெரியும், கரெக்டா தெரியும். ஏங்க எவ்வளவு பெரிய தேவன்! அதாவது அதான் என்னுடைய அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர். அழகா சொல்ற, நீ போ, அவன் தண்ணீர்
குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், நீங்கள் அவனுக்கு பின் சென்று. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அன்னைக்கு தண்ணி எடுக்கலன்னா தண்ணி காட்டிடுவாரு. ஒழுங்கா வேலை செய்ய வேண்டிய காலத்துல வேலை செய்யணும், அது அவர் போட்ட ப்ரோக்ராம். அவன் கரெக்டா அந்த நேரத்தில் தண்ணி எடுக்க போறான். நமக்கு எல்லாம் வாழ்க்கையில எல்லாம் தற்செயலா நடப்பது போல நமக்கு தோணும். நீ இப்போ கரெக்டா சாரிபாத்தில் இருக்கிற விதவை விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். நீ எப்ப விறகு பொறுக்க கரெக்டா எலியாவை அனுப்புவார். ஓடு, இல்லைன்னா அவளை பார்க்க முடியாது. என்ன டைமிங்! காலெல்லாம் அவர் கையில் இருக்கு. அவர் சகலவற்றையும் அதின் காலத்துல, ஆமென். ஒரு நாளை துவங்குறதுக்கு தேவன் பாராட்டுற கிருபை. இன்னைக்கு இப்ப என்ன செய்யணும், அடுத்த நேரத்தில் எல்லாத்தையும் அவர் போட்டார். அவருக்கு தெரியாதா? நம்ம பின்ன ஒரு கம்பெனி, ஆண்டவரே நான் கடைக்கு போறேன், காத்துக்கோங்க, என் கூட வாங்க, எல்லாம் சீப்பா கிடைக்கிறதுக்கு. அப்படி இப்படி நம்ம கூட்டிட்டு அப்படி போவோம், அவரை பார்கெயின் பண்ண வைக்கிறதுக்கு. நான் பேசிட மாட்டேன், நீங்க பார்த்து எடுத்து பேசுறீங்க. வீட்டில் 2 கத்திரிக்காய் அழுகிருக்கும். என்ன ஆண்டவரே நீங்க பார்த்து எடுத்து போடக்கூடாதா? எல்லாமே அவருக்கு தெரியும். என்ன எனக்கு இந்த இப்படிப்பட்ட பகுதிகளெல்லாம் படிக்கும் போது, ஆண்டவரே எவ்வளோ நல்ல ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் அப்பா, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய். ஆயத்தமாக்கப்பட்ட வீட்டின் கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஆயத்தமாக்கப்படாத வீட்டின் கதவு அடைக்கப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வாசற்படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு, அவருக்கு தெரியும் வேற எந்த வீட்டுக்கு போனாலும் தட்டுனா உள்ள அவர் நினையாத நாளிகையில் வருவாராம். அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக முன்னாடி பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டணும். அவர் எஜமான் வர நாளாகும்னு அசதியா இருந்துடாத. திடீர்னு எங்க ஆயத்தம் பண்ணலாம், அவ்வளவுதான். சீஷர்கள் கேட்கிறாங்க, போ அங்க போ, அங்க ஒரு வீடு இருக்கும், தண்ணீர் கூட எடுத்துட்டு போறான். அங்க ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லல, தண்ணீர் கூட எடுத்துட்டு போறான். வீட்டில் மேலே கம்பளெல்லாம் விரிக்கப்பட்டிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அங்க போய் ஆயத்தப்படுத்துங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவன் பெற்ற பாக்கியம், அவன் பெற்ற பாக்கியம். ஹல்லேலூயா. 4 சுவிசேஷத்துல இந்த வீடு வந்துட்டு. ஆமென். நம்முடைய வாழ்க்கை என்னும் வீடு, இந்த கதவு அவருக்காக எப்போதும். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆயத்தமா இருக்கிறவர் ஒழுங்குபடுத்தப்பட்டவள் தான் சொல்லுவார். நேசரே தீவிரியோ, ஏன் லேட் பண்றீங்க? ஒழுங்குபடுத்தாதவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே இனி ஒரு 2000 வருஷத்துக்கு நீங்க வராம இருந்தீங்கன்னா, ஆண்டவரே இப்பதான் வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம், பிரதிஷ்டை முடிகிறது வர வந்துடாதீங்க ஆண்டவரே. சில பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நாளைக்கு ரிசல்ட் இன்னைக்கு நீர் வந்து வருவீரானா. இப்படி ஜெபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இவ சொல்றா, நேசர தீவிர, ஏன் லேட் பண்றீங்க? ஏன்னா கனி ரெடியா இருக்கு. கனி ரெடியா இருக்கணும், அதுக்கு சரியான உரம் போட்டிருக்கணும், அதுக்கு சரியா தண்ணி ஊத்தி இருக்கணும். வாழ்க்கை என்பது ஒரு ஒழுங்குக்குள்ளே இருக்கிறது. ஒழுங்கு இல்லைன்னா கனி இருக்காது. சும்மா நட்டு வச்சுட்டு கண்டுக்காம விட்டா அது வளராது. கிளைகள் நறுக்கப்பட வேண்டும். அதற்கு சரியாய் அதுக்கென்று என்னெல்லாம் செய்யணுமோ செய்யணும். அதை செய்ய நம்ம மடிச்சிட்டோம்னா அந்த மரம் கனி கொடுக்கிற மரம் தான். ஆனா அது ஒழுங்குபடுத்தப்படலைன்னா அதுக்கு கனி இருக்காது. கனி இல்லைன்னா கோடாரி வைக்க விட்டுருக்கோம்.
ஒரு பாயிண்டோட முடியும் நினைக்க, ஆனாலும் 2 டச் பண்ணிட்டு திருவிருந்துக்குள்ள போயிடுவோம். இது ரொம்ப அவசியம். உன்னை சுத்த விடுறது உனக்கு தலைக்கரங்கி விழ வைக்கிறதுக்கு இல்லை. அணி அணியாய் அணி அணியாய் ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆமென். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஏன் அவர் இந்த திரிகளை வைத்து சுத்த விடுறாருன்னா, சார்ந்து இருக்க. இந்த வார்த்தை கொஞ்சம், அந்த சீனை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. திரிகையில் வளர்ந்து பார்த்துருப்பீங்க, நம்ம சாங்கில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை குயவனை பார்த்தீங்களா? 2 கையை வச்சு இப்படி சுற்றி 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 சுற்றி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வந்தாலும் பார்த்துட்டு தான் நிற்க முடியும், வேற ஒருத்தரை கை வைக்க விட மாட்டார். வெளியே இருக்க மண்ணை மிதிச்சுக்கோ, ஐ டோன்ட் கேர். ஆனா உள்ள கொண்டு வந்த மண்ணு வேற ஒருத்தர் கை வைக்க முடியாது. Glory alamasere. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே சாத்தான். இப்ப சாத்தா வந்து நிக்கிறான் வைங்களேன். இந்த மண்ணு நான் நேத்து மிதிச்ச மண்ணு, நான் நேத்து பார்த்துட்டு போய் வச்ச மண்ணு, நான் வாங்கலான்னு வச்சிருந்த மண்ணு. நீ என்ன மண்ணும் போ, இது இப்போ என் வீட்டுக்குள்ள வந்துட்டு, இது இப்போ என் கைக்குள்ள வந்துட்டு. இனி இந்த மண்ணு தான் என் பொண்ணு. ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு இப்படி 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 போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சும்மா சும்மா கொஞ்சம் மண்ணை எடுத்து திரிகையில வச்சு சுத்தி பாருங்க, அது கரங்கி கரங்கி கீழே விழுந்துரும். இதுல ஒரு துண்டு கூட செதறாது, ஒரு துண்டு கூட. தாவீது சொல்றாரு, நான் உடைக்கப்பட்ட பாத்திரம் போல இருக்கிறேன், ஆனா உடைய மாட்டேன். ஏன்னா என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு அப்படியே சுத்தி இந்த பக்கம் விழது மாதிரி இருந்தா இந்த பக்கம், அவர் இடது கை என் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகின்றார். அவர் இடது கை என் தலைக்கு வலக்கரத்தாலே. ருசித்தவர்கள் மாத்திர கைகளை உயர்த்தி, அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பரந்த கோடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பரந்த கோடி நேசமே. ஹல்லேலூயா. இந்த கரம் முதல்ல அப்ப என்ன செய்யுதுன்னா, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, நான் இருக்கிறேன். ஆரம்பத்தில் இதுக்கு தலைவலிக்கு ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கை வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாது, ஆனால் கண்ணுக்கு முன்னாடியே அந்த மண் வந்து அப்படி உயர ஆரம்பிக்கிறது. அப்படியே உயரம் தோளில் இருந்து. நான் சொன்ன இன்னைக்கெல்லாம் செய்தி முடியாது. கொஞ்சம் அது நீங்க சும்மா தூக்கி இப்படி ஒரு மண்ணை எடுத்து இப்படி தூக்கி இப்படி வைப்பாரு, வச்சு சுத்த விட்டுட்டு அப்படி 2 கையை அப்படி வைப்பார் பாருங்க, கட 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 கடன்னு எழும்ப ஆரம்பிக்கும் அந்த கரம். உங்க கைகள் குறுகவில்லை. பாடுங்க, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும், ஆமென், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா. நீங்க டைரி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கரோன்னு எழுதுற பாயிண்ட்ல இடையில எழுதியிருப்பேன். ஆமென் ஆமென். அப்போ ஒண்ணு தெரியுது, சுத்த விட்டாலும் செதற விட மாட்டார், பாதுகாக்கிறார். பாதுகாக்கிறது எதுக்கு தெரியுமா? உயர்த்த.
இதுவரை என் வாழ்க்கையில நிறைய சுத்த விட்டது உண்மைதான், ஆனா செதறல. அப்படின்னா என்னை உயர்த்தும் அந்த கரம், என்னை உருவாக்கும் அந்த கரம், என்னை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அனுமதித்ததெல்லாம் glory, நடத்திடும் பாதைகளும் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அறினதின் காலத்தில் நேர்த்தியாய் எனக்காக யாவும் நம்புறவங்க இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. அதினதின் காலத்தில் ஏமாக்கரோ சிலரே. Come on church, கைகளை உயர்த்தி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூட அப்பா. Love you பா, என்ன சுத்த விட்டதுக்காக ஸ்தோத்திரப்பா, என்ன சதற விடாம காக்கிறவரே. சோரமகரே லரே ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்படி சில அனுபவங்கள் உண்டான போது அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, நான் மனம் கசந்து போனேன் அப்படிங்கிறார். நான் மனம் கசந்து போனேன். அடுத்த வார்த்தை, ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் மனம் கசந்து போனேன், கர்த்தருடைய கரம் என் மேல பலமா இருந்துச்சு. நம்ம துக்கத்தில் அழிந்திருக்க வேண்டியவர்கள், மன முறிவினால தளர்ந்திருக்க வேண்டியவங்க, மனம் கசந்து அழுத நேரம், அந்த நேரத்துல எல்லாம் அவர் சொல்றாரு, கர்த்தருடைய கரம் என் மேல் பலமா இருந்துச்சு, பலமா இருந்துச்சு. இந்த குயவன் டீ குடிச்சிட்டு வரவங்களும் எழுப்பி எங்கேயும் போக மாட்டார், பார்த்துட்டு இருக்கவங்க போவாங்க. இது டைம் அவன் நம்ம போகணும் இல்லை, இந்த வணையறதை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உட்காந்துருவீங்க. ஏன்னா இந்த மண்ணு எப்படிப்பா எழும்புச்சு, அது 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 உயர்றது அப்படி அப்படியே எழும்பு பாருங்க. அந்த மண்ணுக்கு தான் தெரியும். இந்த மண்ணு ஒன்றும் இல்லை, அந்த கரம். அப்போ ஒரே வழிதான் இருக்கு, சார்ந்துரு, நம்பி கொடுத்துரு. சிலுவையில், பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவி அர்ப்பணிக்கிறேன். என்ன ஒரு அடிச்சோட வச்சுட்டு போயிட்டார், கொடுத்துரு. என்னிடம் உள்ளதை உன்னிடம் அடைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. ஓ என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. 119:73 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. என்னை உயர்த்துவது கரம், பாதுகாத்த கரம்தான் என்னை உயர்த்த போகிறது, என்னை உருவாக்க போகிறது. நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. 3வது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். எதற்காக இப்படி சுத்த விடுகிறார்? உபயோகப்படுத்த. சுத்துறது வேதனையான காரியம் இருந்தாலும் அதனால உபயோகப்படுத்தப்படுகிறது. இதுல சில நேரங்களில் உடையும், இந்த மண்பானை உடையும், பாத்திரமா வணையும் போது கெட்டு போகும். ஆனாலும் அவர் மனசுல ஒன்னே ஒண்ணுதான், இதை எடுத்து யூஸ் பண்ண வச்சிடணும். ஏன்னா இது என் காலில் மிதிப்பட்டது, இது என் கையினால பிசையப்பட்டது. ஆமென். தீயையும் தண்ணீரையும் பார்த்தாச்சு,
செழிப்பான இடத்தை இதை பார்க்க வச்சிடணும். அதான் அவர் மனம். அதனால தான் அவர் திரும்ப திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி அப்பத்தை நொறுக்குனாராம். பிட்டு உடைச்சு தேவனால் உடைக்கப்பட்டா மினிமம் 12 பேருக்காவது நாம் பிரயோஜனப்படுவோம். மினிமம் 12 பேர் எல்லாருக்கும் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காக பிதாவானவர் தம்முடைய குமாரனை உடைத்தார் என்றல்ல, நொறுக்கிட்டார். நொறுக்கிட்டார். அவர் பாவமாக்கப்பட்டார், நாம் நீதிமான்களாய் மாற. அவர் சாபமானார், நாம் ஆசீர்வதிக்கப்பட. அவர் கைவிடப்பட்டார், நாம் சேர்த்து கொள்ளப்பட. அவர் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யம் அடைய. அவர் நொறுக்கப்பட்டார், நாம் உயிர்ப்பிக்கப்பட. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய மனசுல ஒண்ணே ஒண்ணுதான், நீங்களும் நானும் உபயோகம் உள்ளவர்களாய் மாறணும், பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறணும். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்க என் கையில் இருக்கிறீங்க. அவர் மனதின் விருப்பம் என்ன தெரியுமா? என்ன நீ பார்த்துட்ட, இனி உன்னில் என்னை மற்றவர்கள் பார்க்கட்டும். இதுதான் அவருடைய விருப்பம், இதுதான் அவருடைய ஆசை. என்ன நீ ருசிச்சிட்ட, இனி உன் மூலமா என்னை மற்றவர்கள் ருசிக்கட்டும். என்னை இனி கண்டு கொண்டாய், இனி உன் மூலமா என்னை மற்றவர்கள் கண்டு கொள்ளட்டும். அதனாலதான் சில உபத்திரவத்தின் பாதையிலே நடந்தபோது பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவம் உங்களுக்கு ஆறுதலாய் மாறும். அப்ப தேவன் என்ன சில கடினமான சூழ்நிலையில் நடத்துறாருன்னா, ஆண்டவரே நாளைக்கு இந்த பாதையில் வர அநேகருக்கு என்னை நீர் பிரயோஜனமாய் வைக்க போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்பத்தை எடுத்து அவர் பிட்ட போது இதை வாங்கி தூர போடுல, இதை வாங்கி அவர் நொறுக்கிட்டார்னாலே நீ 4 பேருக்கு யூஸ் ஆக போற. நமக்கு பெரிய முன்மாதிரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பாவமாக்கப்பட்டார், நாம் நீதிமான்களாய் மாறினோம். சாபமானார், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறிட்டோம். அவர் தரித்திரரானார், ஐஸ்வர்யவான்களானோ. கைவிடப்பட்டார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறும் நிலையில கைவிடப்பட்டார், நாம் சேர்த்து கொள்ளப்பட்டோம். ஆமென். அவர் நொறுக்கப்பட்டார், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் கையில தான் இருக்கிறோம், சேஃபா இருப்போம். சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடி, நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்று. ஒரு 2 நிமிஷம் முழங்காற்பட முடியுமா? இப்ப யாரும் எழும்பி போக வேண்டாம். உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என் இயேசுவே. உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, ஹல்லேலூயா, என் வாழ்க்கைதான். உங்க கரம் என்னை தொட்டா போதும்பா, கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. என் வாழ்க்கைதான். நீர் வனைய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம்
உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? நான் என்ன சுத்த விடுறாரு நினைச்சு புலம்புனேன். ஆனா ஏன் சுத்த விடுறாருன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுதான். என்ன பொத்தி பொத்தி வச்சிருக்கிறீங்க உங்க கைக்குள்ள. உன்னை தெரிந்தெடுத்து கொண்டு வந்தது சும்மா ஒரு ஓரத்துல கிடப்பதற்கு அல்ல. அவ்வளவு தூரத்திலிருந்து உன்னை பார்த்து உன்னை கை நீட்டி எடுத்து கொண்டு வந்தது சும்மா ஒரு ஓரத்துல அப்படி வச்சுட்டு போறதுக்கு இல்ல. எனக்கு நீ வேணும். எனக்கு உன் மேல அதிகாரம் இல்லையா? இந்த களிமண் குயவன் செய்தது மாதிரி நான் செய்யக்கூடாதா? நீ என் கைக்குள்ள இருந்துட்டேன, நீ உயர்ந்துருவப்பா, நீ உருவாக்கப்படுவ. உன்னை மிதிச்சவனே உன் விலைய கேட்பான். உன்னை மிதிச்சவன் வந்து இது எவ்வளவு இந்த பாத்திரம் விலை கேட்பான். ஹல்லேலூயா. சகோதரர்களால் குழியில் போடப்பட்ட யோசேப்புக்கு 20 வெள்ளிக்காசு இருக்குமானா அவர் கரத்தில் எடுக்கப்பட்ட உனக்கு